இந்த பெண்மணி அதை எடுத்திருந்தால் லட்சாதிபதி. அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்ற வடிவத்தில் இன்றைய இறைப்பதிவாக போனது மோதிரம் கிடைத்தது செயின் என்கிற ஒரு இறைப்பதிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் மத்தியிலே பக்தியை ஊட்டி வளர்த்தவர் வாரியார் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவரை ஒரு நாள் கரூருக்கு அருகே ஒரு காவடி விழாவிற்காக பிரசங்கம் செய்வதற்கு அழைக்கிறார்கள். இரவில் ரயில் பயணம் மூலமாக கரூர் வந்து சேர்கிறார். காலையில் அவரை அழைத்த இறை நண்பர் அவர் வழக்கமாக பூஜை செய்யும் வயலூர் முருகனுக்கு பூஜை செய்கிற வகையில் சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிறார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வயலூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறார். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் என்று பல அபிஷேகங்களை செய்து முடிக்கிறார். பல இறை அன்பர்கள் அந்த அபிஷேகத்தில் அந்த பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். பூஜை முடித்து ஆகாரத்திற்கு பின்பு சற்று ஓய்வெடுத்த பின்பு மாலை 6 மணிக்கு அவர் அழைக்கப்பட்ட அந்த காவடி நிகழ்ச்சியில் பிரசங்கம் செய்வதற்காக மேடையிலே போய் அமர்கிறார். பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய வலது கையை பார்க்கிறார். வலது கை விரலில் அவர் அணிந்திருந்த ஓம் என்று எழுதப்பட்டிருந்த தங்க மோதிரத்தை காணவில்லை என்பதை அவர் கவனிக்கிறார். ஒரு முறைக்கு 2 முறை அதை பார்க்கிறார். சரி, இதன் மீது நாம் கவனம் செலுத்தினால் நம்முடைய பிரசங்கம் தடைபடும் என்கிற நிலையில் அதனை அப்படியே நிறுத்திவிட்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். மிக சிறப்பான பிரசங்கம். அங்கு வந்திருந்த கிராமத்து மக்கள், பக்த கோடிகளெல்லாம் இறை அன்பு பெறுகிற வகையில், தங்களுடைய பக்தி அதிகரிக்கின்ற வகையில் அவருடைய பிரசங்கம் மிக அருமையாக முடிகிறது. 2 மணி நேர பிரசங்கத்திற்கு பிறகு மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அவரிடம் வந்து அன்பர்கள் திருநீறு பெறுகிறார்கள். அப்படி திருநீர் பெறுகிற போது ஒரு அன்பர் திருநீர் பெற வந்தவர் தன் கையிலே இருந்த மோதிரம் ஒன்றை அவரிடம் வழங்குகிறார். அந்த மோதிரத்தை பார்த்த அவர், அப்பா, உனக்கு இந்த மோதிரம் எப்படி கிடைத்தது என்று கேட்கிறார். அவர் காணவில்லை என்று நினைத்த அவருடைய மோதிரம் அது. அதற்கு அந்த அன்பர் சொல்கிறார், நீங்கள் பிரசங்கத்தை ஆரம்பித்த போது உங்களுடைய வலது கையை நீங்கள் கவனித்தீர்கள், உற்று நோக்கினீர்கள், அந்த விரலை பார்த்தீர்கள். நான் அந்த விரலில் மோதிரம் அணிந்த தடம் இருப்பதை நான் கவனித்தேன். மோதிரம் காணாமல் போயிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்ததை நான் கவனித்தேன். உடனடியாக நான் இன்றைக்கு உங்களுடைய காலை நிகழ்ச்சி முழுமையும் நான் கலந்து கொண்ட காரணத்தினால் நீங்கள் பூஜை செய்த அந்த வயலூர் முருகனை பூஜை செய்த அந்த இடத்திற்கு சென்று அங்கே ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மலர் குவியல்களுக்கு மத்தியில் அதனை நான் தேடினேன். அந்த மோதிரம் அங்கே கிடைத்தது, கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னார். கிருபானந்த வாரியாருக்கு ஒரு ஆச்சரியம். தன்னுடைய மோதிரம் காணவில்லை என்று தன் மனதிலே நினைக்கிறார். யாரிடமும் சொல்லவில்லை. இந்த இளைஞன், இந்த இறைபக்தன் தன்னுடைய மதிநுட்பத்தின் காரணமாக இதை அறிந்து கொண்டு செயல்பட்டிருக்கிறானே, அப்படி என்று தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அதை அவர் குறிப்பிடுகிறார். அதே போன்றுதான் கடந்த மாதம் சென்னையில் டி நகர் அருகே வண்டிக்காரன் தெருவில் ஒரு மாநகராட்சி தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி தன்னுடைய அலுவல் முடிகிற நேரத்தில் ரோட்டு ஓரமாக ஒரு பையை பார்க்கிறார். அந்த பையை எடுத்து பார்த்ததும் அது ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி தெரிய, ஏதாவது டிஃபன் வாங்கி செல்லும்போது தவற விட்டிருப்பார்கள் என்று நினைத்து அதை
தான் பணி முடிந்து ஆட்டோவில் செல்கின்ற போது அதில் என்ன டிஃபன் இருக்கிறது என்று திறந்து பார்க்கிறார். பார்த்தால் உள்ளுக்குள்ளே நகைகள். உடனடியாக தன்னுடைய கணவருக்கு தொடர்பு கொண்டு சொல்ல அவர், நீ அதை காவல்துறையிடம் ஒப்படைத்து விடு என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இந்த பெண்மணி பத்மா என்கிற பெண்மணி உடனடியாக தான் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு சென்று அதிகாரிகளிடம் தெரிவித்து அவர்களோடு சென்று காவல் நிலையத்தில் அந்த நகையை ஒப்படைக்கிறார். அங்கே அந்த நகையை தவறவிட்ட நபர்கள் புகார் அளித்துவிட்டு கண்ணீரும் கம்பலையுமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நகை கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நகையை பார்த்ததும், அம்மா நீ பத்மாவதி தேவியாக எங்கள் வாழ்க்கையை ஒளிவரச் செய்தாய் என்று கையெடுத்து கும்பிடுகிறார்கள். அந்த ஐஸ் பெட்டிக்குள் இருந்த நகை எவ்வளவு தெரியுமா? 1 சவரன் 2 சவரன் அல்ல. வருகின்ற பொங்கலுக்கு நாம் என்ன செய்வோம், எப்படி செலவு செய்ய போகிறோம், தம்முடைய 2 சவரன் நகையை அடகு வைத்து செலவழிக்கலாமா என்ற எண்ணத்தில் இருந்த அந்த பெண்மணிக்கு 45 சவரன் நகை அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. 45 லட்சம். இந்த பெண்மணி அதை எடுத்திருந்தால் லட்சாதிபதி. இந்த நகையை எடுத்த போது உங்கள் மனதிலே என்ன தோன்றியது என்று கேட்டபொழுது, இந்த நகையை பறிகொடுத்தவர்கள் எவ்வளவு வேதனை அடைவார்கள், இதை நாம் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய மனது பாருங்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பெண்கள் அதிகமாக நகை அணிகிறார்கள் என்று வங்காளதேசத்தில் இருந்து தமிழகத்திற்கு வந்து கிரில் கொள்ளையர்கள் அவர்களை விசாரிக்கின்ற போது வாக்குமூலத்தில், நீங்கள் ஏன் தமிழகத்திற்கு வந்து கொள்ளையடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் தமிழகத்தில்தான் நகை அணிகிறார்கள் என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நிரம்பிய பெண்கள் நிறைந்த இந்த தமிழகத்தில் 45 சவரனை யாருடைய சொல்லும் இல்லாமல் தானாக முன்வந்து கொடுத்த அந்த பெண்மணியை பாராட்டுவதை விட என்ன இருக்கிறது? இந்த செய்கைக்கு பின்பு தமிழக முதல்வர் முதற்கொண்டு அனைத்து தரப்பினரும் அந்த பெண்ணை பாராட்டுகிறார்கள். அதைவிட இந்திய தபால் துறை அந்த பெண்மணியுடைய படம் பொறிக்கப்பட்ட தபால் தலையை வெளியிட்டு பெரிய ஒரு காரியத்தை அது செய்தது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் சாதாரண அடிமட்ட வேலையில் தொழில் செய்கிற துப்புரவு தொழிலாளர், அவருடைய மனம் தூய்மையான மனம், அவருடைய மனதில் இறைவன் இருக்கிறார். தன்னுடைய வறுமையை பொருட்படுத்தாது அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்த அந்த பெண்மணியை நாம் என்ன, இந்த உலகமே பாராட்டுகிற இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பாராட்ட வேண்டும் என்று நான் உங்களை மனதார கேட்டுக்கொள்கிறேன். வாரியாரினுடைய மோதிரம் போனது, இறை அன்பன் அதை அவர் சொல்லாமலே கொண்டு வந்து கொடுத்தார். இங்கே 45 சவரன் நகை கிடைத்தது, யாரும் சொல்லாமலே உரியவரிடம் ஒப்படைத்தார் அந்த பெண்மணி. இப்படிப்பட்ட தூய்மை மனமுள்ள மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதற்கு பத்மாவதி அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக காண்பித்துள்ளார் என்று கூறி, அடுத்த இறைப்பதிவில் நான் உங்களை சந்திக்கிறவரை விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.